அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலா ஐயர் வீட்டில் நாக்கில் எச்சில் ஊற வைக்கிற மாதிரியான ஒரு மாங்காய் ஊறுகாய், அதுவும் அர்ஜென்ட் மேங்கோ புக்கிள் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் இதுக்கு 2 மாங்காய் எடுத்திருக்கேன். இப்போ மாங்காய் சீசன். மாங்காய் நிறைய கொஞ்சம் சீப்பாக கூட கிடைக்கும். 2 மாங்காய் எடுத்துக்கோங்க. எமர்ஜென்சிக்கு இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முக்கியமாக கல்யாண வீடுகள்லாம் அந்த சமையல்காரங்க இதை மாதிரி உடனே செஞ்சு இது பண்ணிடுவாங்க. இப்போ நான் இந்த மாங்காயை நல்லா அலம்பிட்டு 2 மாங்காயை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த திருமண வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மேங்கோ பிக்கெல்லாம் செய்து ஏற்கனவே ரெடி பண்ணிலாம் வைக்க மாட்டாங்க. நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு காலையில் காய்கறி வெட்டும் போது இந்த மாங்காய் பிக்கல் ரெடி பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த மேங்கோ பிக்கல்னாலே அதில் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூக்கலாக ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சால்ட் பவுடர், சில்லி பவுடர், பெருங்காயத்தூள் இது 3ம் இந்த மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயில் ஆட் பண்ணிட்டேன். ஒரு சின்ன வானிலையில் நான் சமையல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை அதில் போட்டு நல்லா வெடித்த பிறகு அந்த எண்ணெயை அப்படியே இந்த ஊறுகாயில் மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மேங்கோவில் அப்படியே மேலே ஊற்றிட்டு நல்லா அதை ஒரு ஸ்பூனால் கிளறிடுங்க. இதை அடுப்பில் வச்சுலாம் நம்ம கிளறக்கூடாது. நல்ல காய்ச்சின எண்ணெயை இந்த மேங்கோ மேலே ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டிங்கன்னா போகிறோம். அதில் இருக்கக்கூடிய அந்த சால்ட்டு பவுட்ரு, பெருங்காயம், சில்லி பவுட்ரு இதெல்லாம் நல்லா ஈவனாக அதில் மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour 1 hour அதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா போகிறோம். அதுக்கப்புறம் இதை நம்ம சாப்பிடும்போது ரியலாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் பெண்கள்லாம் இருந்தாங்கன்னா இந்த மேங்கோ பிக்கில் எப்பயுமே அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெறுமனையே சாப்பிடுவாங்க. இந்த மேங்கோ பிக்கிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐயர் வீட்டு அர்ஜென்ட் மேங்கோ பிக்கிலும் பார்த்தீங்கன்னா வெறுமனையே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சும்மா சுல்லுன்னு காரமாக இருக்கும். தயிர் சாதத்துக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நம்ம வீடியோ பதிவுக்கில் உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. மறக்காமல் நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு அடுத்தடுத்த இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள். நன்றி.